எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நாள் இந்த நாள். இந்த வேளையிலே உங்கள் முன்னால் இருப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ராமகிருஷ்ண மிஷன் இலங்கைக்கு வந்து 100 ஆண்டுகளை இந்த வருடத்திலே பூர்த்தி செய்கிறது. கதிர்காமம் ராமகிருஷ்ண மிஷன், ராமகிருஷ்ண மடம் மூடப்பட்ட பிறகு ஏறக்குறைய 55 ஆண்டுகளாக மலையகத்திலே ஒரு நிறுவனம் இல்லாமல், ஒரு நிலையம் இல்லாமல் ராமகிருஷ்ண மிஷன் ஆங்காங்கு வேலை செய்து கொண்டிருந்தோம். இந்த வேளையிலே நம்முடைய வேண்டுகோளை ஏற்று இந்த இடத்தை எங்களுக்காக தந்த இந்த நிகழ்விலே உட்கார்ந்திருக்கார். நான் நினைக்கிறேன் கொஞ்சம் அதிகமான தமிழ்ல பேசாம சாதாரணமாக பேசலாம் நினைக்கிறேன். எங்களுடைய விஜயபாலன்ஜி அவர்களை நாங்கள் முதற்கண் மிகவும் அன்பு பாராட்டி வாழ்த்தி அவரை ஆசீர்வாதம் செய்கின்றோம். அவர் நேற்று முந்த நாள் பேசும்போது சொன்னார், சுவாமி நிலம் கொடுத்தாச்சு, உங்களுக்கு காசெல்லாம் கலெக்ஷன் பண்ணி கொடுத்தாச்சு, நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச உடனே 11ஆம் தேதி என்னை விட்டுருங்கோ அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், 11ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு மிஷனுக்குள்ள அனுமதி தந்திருக்கிறோம், அது வரைக்கும் நீங்க வெளியில இருந்து வேலை செய்யலாம். அது போன்று ஒரு நல்ல மனிதரை, நல்ல மனமுடைய ஒரு நல்ல நண்பரை, சகோதரரை நாங்கள் இங்கே பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை மிகவும் பெருமிதத்தோடு சொல்ல விரும்புகிறேன். இந்த நிகழ்விலே எங்களை எல்லாம் ஆசீர்வதித்து, நான் நினைக்கிறேன் மகாராஜ் அவர்கள், ஸ்ரீமத் சுவாமி ராஜேஸ்வரானந்தஜி மகாராஜ் அவர்கள் ஏறக்குறைய 2 வருடங்களாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொட்டக்கலையிலே தொடங்கிய காலம் தொட்டு என்னிடத்திலே மகாராஜ் அவர் சொல்வார், தம்பி நீங்கள் வேலை செய்யுங்கள், உங்களுக்காக பலத்தையும் வளத்தையும் வேண்டி நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் இரவும் பகலுமான் சொல்லி இன்று வரை அவருடைய பிரார்த்தனை இங்கே அழகாக நிறைவேறி இருக்கிறது நாம் எல்லாம் காண்கிறோம். அவரை இந்த நேரத்திலே அன்போடு அவருடைய பாதங்களை பணிந்து வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தலைமை ஏற்று நடத்துவதற்காக ஸ்ரீமத் சுவாமி நித்திய தீபானந்தஜி மகாராஜ் அவர்கள், மதுரை ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை அன்போடும் பணிவோடும் பணிந்து வரவேற்கின்றேன். கலாபூஷணம் சதாசிவம் சரவணபவன் அவர்கள் ஒரு சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்பதோடு, சின்மயா மிஷன் பிரம்மச்சாரி கார்த்திக் சைத்தன்யா மகாராஜ் அவர்கள் விவேகானந்தரை பற்றி உரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்றார். அவரையும் இந்த நேரத்திலே மிகவும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்களாம் நினைக்கலாம், சுவாமி ஒரு லிஸ்ட், பெரிய லிஸ்ட் இருக்கிறது, எல்லோரையும் வாழ்த்தி எப்பொழுது வரவேற்பீர்கள், எப்பொழுது நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம்? நான் ஒவ்வொருவரையும் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் நேரம் கருதி இந்த ஒரு பிரம்மாண்ட ஊர்வலத்தை பார்க்கும் போதே தெரியும் நான் எத்தனை பேருக்கு நான் நமஸ்காரம் செய்து அவர்களை எல்லாம் வாழ்த்த வேண்டி வரவேற்று சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒரு மாபெரும் ஒரு ஊர்வலத்தை நடாத்தி இந்த கொட்டகலை மண்ணிலே ராமகிருஷ்ண மிஷனுடைய பதிவை சுவாமி சொன்னார், வரும்போது சொன்னார், இனிமேல் கொட்டகலையிலே ஹெட்டன் நுவரெலியாவிலே யாராவது ராமகிருஷ்ண மிஷன் என்று தெரியாதவர்கள் இருப்பார்களா என்பதுதான் இனி சந்தேகம் என்று சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு அழகான பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வை நடத்தி தந்திருக்கிறார்கள். ஏறக்குறைய எல்லா மாவட்டங்களிலிருந்தும் அன்பர்கள், ராமகிருஷ்ண மிஷன் ஆர்வலர்கள், தொண்டர்கள், பக்தர்கள், மாணவ செல்வங்கள் இங்கே வருகை தந்து பன்னிசை போன்ற பல நிகழ்ச்சிகளை, தேஜஸ்வரா கலைக்கூடம் என்று மிக அழகான ஒரு திருமுறை சமர்ப்பணத்தை செய்தார்கள். ரத்தினபுரியிலிருந்தும் மற்றும் எங்களுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு இன்னும் பல இடங்களில் இருந்தும் எங்களுக்காக இன்னியம் வாசிப்பதற்கும் சரி, திருமுறை பாராயணம் செய்வதற்கும் சரி எத்தனையோ அன்பர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் அன்போடு வரவேற்கின்றேன். நமது அன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய ராமகிருஷ்ண சங்கத்தினுடைய துணைத் தலைவர், வணக்கத்துக்குரிய ஸ்ரீமத் சுவாமி சுகிதானந்தஜி மகாராஜ் அவர்கள் இன்னும் சற்று நேரத்திலே கொட்டகலை வந்து சேர்வார்கள். அவர்கள் நாளை காலை 6:15 நம்முடைய அன்னை முத்துமாரி தேவியினுடைய ஆலயத்திற்கு வருகை தந்து அங்கிருந்து
பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய ஆலயத்தை நோக்கி ஊர்வலமாக வருவார். அதைத் தொடர்ந்து கும்பாபிஷேகம் மற்றும் நலன்புரி சிவானந்த நலன்புரி நிலையத்தினுடைய தொடக்க விழா நடைபெறும். சுவாமி சிவானந்தரை பற்றி பேசுவதற்கு நேரம் இல்லை, இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும். நான் பெரிய புராணத்தை படிப்பதற்காக சென்ற பொழுது என்னுடைய ஆசிரியர் சொன்னார், சுவாமி தம்பி, அப்போது நான் பாடசாலையில் படித்துக் கொண்டிருந்தேன், தம்பி நீ பெரிய புராணத்தை படிப்பதற்கு சுந்தரமூர்த்தி நாயனாரை புரிந்து கொள்ள வேண்டும். அவரை புரிந்து கொள்ளாமல் பெரிய புராணத்தை படிப்பது உன்னால் இலகுவானது அல்ல என்று சொன்னார். அப்பொழுது சுவாமி சிவானந்தருடைய புத்தகம் அவருடைய வாழ்க்கை வரலாறு எனக்கு கிடைத்தது. அதை படித்த போதுதான், அதை படித்த பிறகு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கை வரலாறை மீண்டும் அவருடைய தேவாரங்களை படித்த பொழுதுதான் இந்த இலக்கணம் அவர் எதற்காக சொன்னார், அந்த தூய்மை, புலனடக்கம், இறைவன் மீது இருந்த காதல், அதற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்யக்கூடிய மாண்பு, இது எல்லாம் சுவாமி சிவானந்தருடைய வாழ்க்கையில நாம பார்க்கிறோம். ஆகவே இந்த ஒரு அழகிய தருணத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். இந்த ராமகிருஷ்ண மிஷன் சிவானந்த நலன்புரி நிலையம், கணினி பயிற்சி மையம், மாணவர்களுக்கான மேலதிக வகுப்புகள், கலை, சங்கீதம், யோகா வகுப்புகள், தியான வகுப்புகள், பெண்களுக்கான தையல் பயிற்சி, ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான முழுமையான ஆளுமை வளர்ச்சி திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை நாம் தீட்டி இருக்கின்றோம். இவை ஒவ்வொன்றாக சரியான முறையிலே நிறைவேற்றப்படும். அத்தோடு இங்கே சிறிய அளவிலே ஒரு மருத்துவ நிலையம், ஒரு புத்தக கண்காட்சி நிலையம் போன்றவற்றையும் நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். வருங்கால சந்ததியினர் மலையகத்திலிருந்து மிக பெரும் ஆளுமை படைத்தவர்களாக வருவதிலே ராமகிருஷ்ண மிஷன் தோள் கொடுத்து நிற்கின்றது. இன்னும் அதிகமாக அவர்களிடத்திலே தோள் கொடுத்து நிற்கும் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு, இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே வருகை தந்த உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி, பகவான் ஸ்ரீராமகிருஷ்ண தேவருடைய திருவருள் பூர்ணமாக கிடைக்க பிரார்த்தித்து உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் வரவேற்கிறேன். அத்தோடு எங்களுடைய கிரியைகளை செய்ய இந்த மேடையில் எழுந்தருளியிருக்கும் எங்களுடைய சிவஸ்ரீ கு வைத்தீஸ்வர குருக்கள் அவர்களையும், சாரதா மடத்திலே இருந்து வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மாதாஜி பெருமக்களையும், சின்மயா மிஷன் தன்வி சைத்தன்யா மாதாஜி அவர்களையும், எங்களுடைய பிரமுகர்களையும் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்று, ராமகிருஷ்ண மிஷன் பணிகளில் ஈடுபட்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக பிரம்மச்சாரி கார்த்திக் சைத்தன்யா சுவாமிஜி அவர்களுடைய சுவாமி விவேகானந்தர் காட்டும் ஒப்பற்ற பாதை என்ற தலைப்பில் சொற்பொழிவு இடம்பெறும். මීළඟට ප්‍රධාන කතාව පවත්වනු ලබන්නේ බ්‍රහ්මචාරී කාර්තික් චෛතන්‍ය ස්වාමීජී විසින්. सदाशिवसमारम्भां शङ्कराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. हरि ओम. அனைவருக்கும் இனிய மாலை வந்தனங்கள். விவேகானந்தர் காட்டும் ஒப்பற்ற வாழ்க்கை என்ற தலைப்புல எனக்கு பேச கிடைச்சதுல நான் அச்சீவ் பண்ண ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நானும் விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாறை வாசித்த பிறகு என்னுடைய வாழ்க்கை பாதை மாறியது. அதனால் இந்த தலைப்பில் சுவாமிஜி எனக்கு பேச கொடுத்ததுக்கு நான் பூர்வ ஜென்மத்தில் செய்த பயனாக கருதி இதை என்னுடைய வாழ்வில் என் மோட்ச பாதையிலே ஒரு பெரும்
சாதனையாக நினைக்கிறேன். அதாவது யோகர் சுவாமிகளுடைய ஒரு பாட்டு இருக்கு, நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. கூத்தாடுதே மனம் என்ன கொடுமை, கூத்தாடுதே மனம் என்ன கொடுமை, குந்தி கும்பிட்டேன் குருநாதா நான் உந்தன் அடிமை. எங்களுடைய மனம் கூத்தாடு. அந்த குரு பரம்பரையின் வழியிலே எங்களுடைய மனதை சமர்ப்பித்தால் மாத்திரமே அது அடங்கும். அதில் யோக சுவாமிகள் சொல்றார், தீர்த்தங்கள் ஆடினேன் யாத்திரை செய்தேன், தீர்த்தங்கள் ஆடினேன் யாத்திரை செய்தேன், சித்தம் தெளியவில்லை என்ன நான் செய்வேன், காத்தென்னை ஆழ்வது உந்தன் கடமை, கருணை கடலே நான் உந்தன் அடிமை. குருமாருக்கு நாம் எப்பொழுதும் அடிமையாக இருந்து சேவை செய்ய வேண்டும். அந்த சேவை பாதையிலே நாம் இருக்கும் பொழுது நமது வாழ்வில் அனைத்துமே 100க்கு 100% அது வெற்றி பாதை தான். மலையகத்திலே இந்த வெற்றி என்பது பல நல்லுள்ளங்களின் வெற்றியாக இருந்தாலும், விவேகானந்தர் என்னும் ஒரு இளைஞன் கல்கத்தாவிலே தனது அந்த விதையை விதைத்து இல்லை என்றால் இன்று இந்த ஈழ தேசத்திலே, இந்த இலங்கையிலே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே, ஒரு அழகான இடத்திலே எங்களுக்கு இந்த ஆன்மீக மையம் அமைந்திருக்காது. ஒரு இளைஞனின் வாழ்க்கையின் முழுமையான அர்ப்பணிப்பு இன்று எங்களுக்கு இப்படி ஒரு இடம் அமைத்து நாம் அனைவரும் அமைதியில்லாமல் கதைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கவும் ஒரு இடமாக கிடைத்திருக்கிறது. அதனால் எப்பொழுதும் நாம் என் குரு பரம்பரை சென்ற வழியிலே செல்ல வேண்டும். ஒரு பாடல் இருக்கிறது, மீண்டும் சொல்கிறேன். அழும் தரும் மனைக்கும் மண்ணை அறிவில்லாது ஓடி ஓடி விழும் தொரும் எடுக்கும் அப்பன், விளையாடும் போது தோழன் சொந்தமாய் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை. அதாவது நாம எப்பொழுதும் அறிவில்லாமல் ஓடி ஓடி விழுவோம். அப்பொழுது அன்னையை போல அணைத்துக் கொள்வது குருதான். அறிவில்லாது ஓடி ஓடி விழும் பொழுதும் அது தந்தையாக வருவதும் குருதான். விளையாடும் பொழுது தோழன், சொந்தமாய் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை, தொழுதோறும் காக்கும் தெய்வம். இப்படி எல்லா வழிகளிலும் எங்களுடன் இருந்து எம்மை காப்பது எங்கள் குரு பரம்பரையே. அதனால் விவேகானந்தர் காட்டிய வழி என்னவென்றால், அது எமது தர்மத்தை எப்படி காக்க வேண்டும், அந்த தர்மத்தினூடாக எமது சமுதாயம் எப்பொழுதும் எப்படி ஆனந்தமாக வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு காட்டி தந்தார். அதனால் அவரின் வழி நின்று எங்களுக்கும் ஒரு ராமருக்கு அணில் நின்றது போல எங்களுக்கும் இந்த வாழ்க்கையில், தர்ம வாழ்க்கையில் ஒரு சிறிதளவு நிற்க கிடைத்தது நன்று, ஒரு பெரிய பாக்கியமாக இருந்தது. ராமகிருஷ்ண மிஷன் மலையகத்திலே இன்று கால் பதித்திருப்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. அது நாம் அனைவரும் பெற்ற பாக்கியம். இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக நிறுவனம் எமக்கு கிடைத்தது என்பதை சாதாரணமாக நம் மக்கள் இடை போடாமல், நம் இளைஞர்கள் அவரின் வழி நின்று, எம் குரு பரம்பரையின் வழி நின்று நாம் ஆனந்தமுள்ள மக்களாக இருந்து, அடிமையற்ற மக்களாக இருந்து, ஒரு தலைமைத்துவம் மிக்க மக்களாக இருந்து
மற்றவர்களுக்கு வழிகாட்டுபவர்களாக இருந்து மற்றவர்களை எம்மோடு ஆனந்தமாக வாழக்கூடியவர்களாகவும் அன்பாக பார்க்கக்கூடியவர்களாகவும் இருப்போம் என கூறி விவேகானந்தர் காட்டியது முழுக்க முழுக்க ஒரு கர்மயோகிதான். அதாவது எங்கள் உடல் மன புத்தி அனைத்தையும் எங்களுடைய தர்மத்திற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை காட்டிக் கொடுத்தார். மேலை தேசத்திலே மேலை நாட்டவர்களை திரும்பி பார்க்க வைத்த பிறகு நாம் அனைவரும் எங்கள் தலைகள் எல்லாம் நிமிர்ந்து பார்த்தன இங்கிருந்து. அதுவரை நாம் தலை குனிந்திருந்தோம். ஒரு இளைஞன் இந்த உலகத்தையே தலை நிமிர்ந்த வைத்தார் எங்களுடைய தர்மத்தை. அப்படி என்றால் நாம் பல இளைஞர்கள் இருக்கின்றோம். அதனால் நாம் அனைவரும் சேர்ந்தால் எங்களுடைய தர்மத்தை யாரும் அசைக்கவும் முடியாது. எந்த வகையிலும் நாம் எப்பொழுதும் தலை நிமிர்ந்தவர்களாக இருப்போம். அது விவேகானந்தர் காட்டிக் கொடுத்த வாழ்க்கை எனக்கு. அவருடைய வாழ்க்கை பாதையிலே நான் நடந்து கொண்டிருக்கின்றேன், நடப்பேன். இந்த இடம் எங்கள் மக்களுக்கு மென்மேலும் என் மக்களை வழிபடுத்தும் வளப்படுத்தும் என பிரார்த்தித்து இந்த சந்தர்ப்பத்தை சுவாமிஜிக்கு எனது மனமார்ந்த பணிவார்ந்த நமஸ்காரங்களும், என் குரு பரம்பரைக்கு இப்படி ஒரு இடத்தை அமைக்க கிடைத்ததற்கு நான் மீண்டும் பிறந்து இந்த உலகத்தில் எனது தர்மத்திற்கு சேவை செய்வேன் என நினைக்கிறேன். அதாவது ஒரு எங்களுடைய திருமுறை பாடல் ஒன்று இருக்கிறது. புழுவாய் பிறக்கினும் புண்ணியாய் என்னடி உன்மனத்தே வலுவாதிருக்க வரந்தர வேண்டும் இவ்வையகத்தே. நான் புழுவாய் பிறந்தால் கூட பரவாயில்லை, நான் உன்னை மறவாதிருப்பதற்கு எனக்கு வரம் தர வேண்டும். அதேபோல் நாம் எப்பொழுதும் தர்மத்துக்கு சேவை செய்பவர்களாக இருப்போம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அடுத்த நிகழ்வாக நவரச நிர்தய நர்த்தனாலய மாணவிகளுடைய நடனம் இடம்பெறும். මීළඟට නවරස නෘත්‍ය නර්තන ආයතනයේ ශිෂ්‍යාවන් විසින් ඉදිරිපත් කරනු ලබන නැටුමකට යොමු වෙමු. பெரிய சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள். யாருட்டா இருந்தாலும் பொருள் அது நான் இருக்கிற இடத்துலயே அமைச்சு விட்டீங்களா? சரியா செட் ஆகி வந்துருக்கு. கொஞ்சம் கேப் பண்ண ஒரு தோணுது வேற.
கடந்து ஒரு வேத மொழி கூறி ஒரு மலையளவு வேதாந்த பொருளும் கூறி மலைகளை கடந்து ஒரு வேத மொழி கூறி ஒரு மலையளவு வேதாந்த பொருளும் கூறி மறைமொழிகள் பகிர்ந்து நிலம் பாரதமும் உயர வழி மறைமொழிகள் பகிர்ந்து நிலம் பாரதமும் உயர வழி மகிமையோடு மறையுரைத்த வீர முரசே மகிமையோடு மறையுரைத்த வீர முரசே ஜெய வீர சந்நியாசி ஜெய வீர சந்நியாசி ஜெய விவேகானந்தனே. நெறியவையும் யோகநெறிகள் பலவும் நலமுடைய தலைவன் அவன் அடியில் சேர்க்கும் பல சமய நெறியவையும் யோகநெறிகள் பலவும் நலமுடைய தலைவன் அவன் அடியில் சேர்க்கும் பலமுடனும் கலையுடனும் உயிர்கள் சிவமென மதித்து பலமுடனும் கலையுடனும் உயிர்கள் சிவமென மதித்து பரிந்த ஒரு தூய்மை நிறை அன்பு நதியே பரிந்த ஒரு தூய்மை நிறை அன்பு நதியே. ஜெய வீர சந்நியாசி ஜெய வீர சந்நியாசி ஜெய விவேகானந்தனே. கலியுகத்தில் வருவதனை அரணீட்டி கருணையோடு உலகதனில் உணர்வு சேர்த்து கொடுமை மிகு கலியுகத்தில் வருவதனை அரணீட்டி கருணையோடு உலகதனில் உணர்வு சேர்த்து அருளுவமை கூட ஒரு வாழும் உயிர் சேர வழி அருளுவமை கூட ஒரு வாழும் உயிர் சேர வழி ஞான திருவடி சமைத்த ஞான குலவே ஞான திருவடி சமைத்த ஞான குலவே. வீர சந்நியாசி ஜெய வீர சந்நியாசி ஜெய விவேகானந்தனே. தக்கையன மக்கள் படுத்துயர மல தலத்தரென தாழமிடும் உடுக்கையறிற சகிடதிவி தக்கவென மக்கள் படுத்துயர மல தலத்தரென தாழமிடும் உடுக்கையறிற சகிடதிவி தக்கவென மக்கள் படுத்துயர மல தலத்தரென தாழமிடும் உடுக்கையறிற மிக தகவு கொண்டு பிடி கொத்த ஒரு நடனமிடம் மிக தகவு கொண்டு பிடி கொத்த ஒரு நடனமிடம் அகந்தை அறுத்திட்ட சிவ பொருளின் வடிவே அகந்தை அறுத்திட்ட சிவ பொருளின் வடிவே. ஜெய வீர சந்நியாசி ஜெய வீர சந்நியாசி ஜெய விவேகானந்தனே. ஜெய வீர சந்நியாசி ஜெய வீர சந்நியாசி ஜெய விவேகானந்தனே. ஆமாம் நல்ல குளிர் பார்த்தா
நன்றி. சொல்லுங்கள். அடுத்த நிகழ்வாக மதுரை ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவர் ஸ்ரீமத் சுவாமி நித்ய தீபானந்தஜி மகாராஜ் அவர்களுடைய தலைமையுரை இடம்பெறும். ප්‍රධාන දේශනය සඳහා ಭಾರತ මధුරා දේශයේ රාමකෘෂ්ණ මිෂන්හි නායක ස්වාමීන් වහන්සේ ශ්‍රීමත් ස්වාමී නිත්‍ය දීපානන්දජී මහරජ විසින් සිදු කිරීමට ගෞරවනීය ආරාධනය. जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। पूजनीय राजेश्वरानंद जी महाराज, अன்புடைய स्वामी नीलमाधवानंद जी महाराज, मातृसेवानंद जी महाराज, ब्रह्मचारी कार्तिक चैतन्य महाराज, चिन्मय मिशனை சேர்ந்த கார்த்திக் சைத்தன்ய மகாராஜ் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு சொற்பொழிவாளர் கலாபூஷன் சதாசிவ சரவணபவன் அவர்கள் மற்றும் இங்கு கூடியிருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், குழந்தைகள், பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நாளை ராமகிருஷ்ண மிஷன் சிவானந்த நதன்புரி நிலையத்தில் ஆரம்ப விழா நடக்க இருக்கிறது. ஏசி ஏரியால அதை முன்னிட்டு நேற்றிலிருந்து பல நிகழ்ச்சிகள் எது ஓ ஃபேன் ஓபன் இல்லதா வைதிக யஜ்ஞம் போன்ற பல நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு ஏற்கனவே நேச்சுரல் ஏசி ஏரியா தான் நம்ம ஏரியா. நாளை சிறப்பான பூஜை நடக்கும், கும்பாபிஷேக பூஜை மற்றும் ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தின் துணை தலைவர், உலகளாவிய ராமகிருஷ்ண மடத்தின் துணை தலைவராகிய ஸ்ரீமத் சுவாமி சுஹிதானந்தஜி மகாராஜ் வருகை தர உள்ளார். இன்று இந்த பெரிய ஊர்வலம் நடந்தது. கொட்டகல் ஊரையே கலக்கிவிட்டது போல இருந்தது. ரொம்ப சிறப்பாக ஊர்வலத்தை நடத்தினார்கள். மற்றும் நீலமாதவானந்த மகாராஜுக்கு என்னுடைய சிறப்பான குட் விஷஸ் அப்படி சொல்றாங்க. இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு 1.5 வருஷத்துக்குள்ள இந்த ஒரு ஆசிரமத்தை அமைக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. மேலும் என்னை இந்த விழாவில் அழைத்து இதில் பங்கேற்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக ஸ்ரீமத் சுவாமி அக்ஷராத்மானந்தஜி மகாராஜ், கொலம்பு ராமகிருஷ்ண மிஷனின் தலைவர், அவருக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன், நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நீலமாதவானந்தஜி மகாராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள்.
எனக்கு இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அவதார மகிமை. நம்மளுடைய முக்கியமான அடிப்படை நூலானது இந்து சமயத்தின் அடிப்படை நூல் வேதம். இந்த வேதத்தில் இறைவனை பற்றி, அவருடைய இறைவனின் சொரூபத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சச்சிதானந்த சொரூபம், ஒரு ரூபமும் கிடையாது, ஒரு குணமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இறைவனை வழிபடுவது ஒரு உயர்ந்த ஆன்மீக நிலை அடைந்தவர்கள், அவர்கள்தான் வழிபட முடியும், உணர முடியும். அவரை அப்படிப்பட்ட ஒரு இறைவனை சிந்திப்பது சாதாரண மனிதர்களால் முடியாது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஒரு அழகான உமை சொல்லுவார். இறைவன் கடவுள் ஒரு கடலை போன்றவர். நம்மளுடைய சின்ன அறிவு ஒரு குடம் மாதிரி. இந்த குடத்தை கொண்டு கடலை எப்படி அளக்க முடியும்? அதுபோல நாம் அந்த எல்லா வல்லமை படைத்த இறைவனை நம் அறிவினால் அறிய முடியாது. அதனால இறைவனே ஒரு ரூபம் எடுத்துக்கொண்டு நாம் அன்பு செலுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு அவதாரமாக வருகிறார். அவர் பால் நாம் அன்பு செலுத்த முடியும், சேவை செய்ய முடியும், பக்தி செலுத்த முடியும். அப்படிங்கிற ஒரு கருணையின் வசப்பட்டு அவன் ஒரு உருவம் எடுத்து வருகிறான். அதுதான் நம்ம அவதாரம் அப்படின்னு சொல்றோம். இறைவன் கீழிறங்கி வருவது, ஒரு ரூபம் இல்லாத, எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கும் இறைவன் ஒரு ரூபம் எடுத்து வருவது, அதை தான் கீழே இறங்கி வருவது, அதுதான் அவதாரம் அப்படின்னு சொல்றது. அந்த அவதாரம் ஒரு மனித ரூபத்தில் தான் சிறப்பாக வெளிப்படுகிறான். எப்படி ஒரு பசு இருக்கு, அந்த பசுவின் கொம்பை தொட்டாலும் பசுவை தொட்டதான் ஆகும், அதனுடைய வாலை தொட்டாலும் பசுவை தான் தொடுறோம், அதனுடைய காதை தொட்டாலும் பசுவை தான் தொடுகிறோம். ஆனால் ஒரு பசுவின் சார பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய பாலுக்காக தான் நம்ம பசுவை வளர்க்கிறோம். அதன் சாரப்பொருள் பால். அதுபோல இறைவனின் சாரப்பொருளானது ஒரு மனிதனின் மூலம் வெளிப்படுகிறது. எப்படி பால் அதன் மடியில் இருந்து வெளிப்படுகிறது, அதுபோல மனிதனின் மூலம் தான் மனிதன் மனித ரூபத்தில் வருவதன் மூலம் அவருடைய சிறப்பான சக்தி அவர் மூலம் வெளிப்படுகிறது. இந்த அவதார புருஷனின் இறைவனின் முழுமையான ரூபத்தை எல்லாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அதுக்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஒரு சின்ன உண்மை சொல்லுவார். எப்படி 5 குருடர்கள் இருக்காங்க. 5 குருடர்கள், அவங்களுக்கு யானையை பத்தி தெரியாது. யானை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட போய் கேட்கிறார். அந்த யானையோட ஒரு பொம்மையை காமிச்சு இதுதான் யானையின் உருவம் அப்படின்னு காமிக்கிறாங்க அந்த குருடர்கள்ட்ட. ஒரு குருடன் ஒரு மனிதன் அந்த கண்ணு தெரியாதவர் அதனுடைய தும்பிக்கையை தொட்டுட்டு, ஒரு பாம்பு மாதிரி இருக்கும் யானை. இன்னொருத்தருடைய காலை தொட்டுட்டு தூணு மாதிரி இருப்பார் இறைவன் அப்படிங்கிற. அப்புறம் வயத்தை தொட்டுட்டு அது ஒரு ட்ரம் மாதிரி, ஒரு தீப்பாய் மாதிரி இருக்கும்.
அப்படின்னு ஈஸ்வரனை பற்றி ஒவ்வொருத்தரும் தனக்கு தன் அறிவில் எவ்வளவு எட்டுகிறதோ அதுபோல தனக்கு எவ்வளவு புரியறதோ அதுபோலதான் இறைவனை அவர்கள் உணர முடிகிறது. அதே போல மனிதனும் தன்னுடைய சிறிய அறிவின் மூலம் சில அம்சங்கள் தான் அவன் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இன்னொரு உண்மையும் இருக்கு. இல்ல, நம்ம கங்கையை தொடரணும், கங்கையில குளிக்கணும் அப்படின்னு போனோன்னே, கங்கை இமாலயத்திலேருந்து சாகரத்து வரைக்கும் வங்காள விரிகுடால போய் சேருது சாகரத்துல. அங்க இமாலயத்திலேருந்து போய் சாகரத்து வரைக்கும் எல்லா இடத்துலையும் குளிக்கணுங்கிறது கிடையாது. கங்கை கரையில போய் நின்று இன்னொரு இடத்துல, காசியா இருக்கட்டும், ஹரித்வாரா இருக்கட்டும், கல்கத்தாவா இருக்கட்டும், கங்கை கரையில போய் அதை தண்ணி எடுத்து குளிச்சா கங்கையில குளிச்சதுதான் ஆகும். அதே போல ஏதோ ஒரு அம்சத்தை நாம் சிந்தித்தால் நமக்குள்ளே இருக்கிற கடவுள், எல்லாருள்ளேயும் கடவுள் இருக்கார். நம் ஆன்மாவாக நமக்குள்ளே இருக்கும் இறைவனை நாம் சிந்தித்தால் நாம் இறைவனை அடைவதே ஆகும். எல்லா ஜீவராசிகளிலும் நம்முள் இருக்கும் கடவுளை நாம் உணர்ந்தால் எல்லா ஜீவராசிகளில் இருக்கும் கடவுள்களையும் நாம் உணர முடியும். இது ஒரு உண்மையான ஒரு முக்கியமான ஒரு கருத்தை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றார். இறைவன் மனித வடிவத்தில் வந்தால் அவன் மனிதனுடைய எல்லா குறைபாடுகளையும் அவன் ஏற்று வர வேண்டும். எப்படி ஒரு நடிகன் ஒரு டிராமாலையோ சினிமாலையோ நடிக்க போகும்போது அவன் ஒரு பெரிய பணக்காரனா இருக்கலாம், ஆனா ஒரு பிச்சைக்காரனுடைய வேடம் அவன் அதில் நடிக்க போகும்போது ஒரு பெரிய கோடீஸ்வரன் பிச்சைக்காரன் போல அவன் நடிக்கிறான். அதே போல ஈஸ்வரனும் நம்மிடையே மனிதனாக வரும்போது மனிதனுடைய குறைபாடுகள், பிறப்பு, நோய், முதுமை, இறப்பு எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதை பார்த்து மனிதன் போல இவரும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனால் அவர் மனிதன் போல வருகிறார். அவதாரம் கீழிறங்கி வருது. இறைவன் பக்தர்களுக்காக அவன் கருணை கொண்டு அவன் மனித உருவத்தில் வருகிறான். அது அவருடைய விருப்பத்தினால் வருகிறார்கள். அப்படி ஒவ்வொரு யுகத்திலும் வெவ்வேறு ரூபத்திலும் அவர் வருகிறார். ராமர், கிருஷ்ணர், புத்தர், சைத்தன்ய மகாபிரபு. இந்த யுகத்துல கலியுகத்துக்கு வந்திருப்பவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அவர் சொல்லுவார், எவர் ராமரா வந்தாரோ, திரேதாயுகத்துல ராமரா வந்தவரோ, எவர் துவாபர யுகத்துல கிருஷ்ணரா வந்தாரோ அவர்தான் இப்போது இந்த உடலில் ஸ்ரீ ராமகிருஷ்ணராக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல தானே சொல்லுவார். அவர் கடைசி நாள்ல அவர் தொண்டை நோயால, கேன்சர் நோயால அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அப்போ சுவாமி விவேகானந்தர் அவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் முக்கிய சிஷ்யர். அவர் தன் மனதுக்குள்ள யோசிக்கிறார், இந்த தருணத்துல நான் ஒரு அவதாரம், ஒரு சாப்பிட கூட முடியல, தண்ணி கூட குடிக்க முடியல, அந்த ஒரு நிலையில, இந்த நிலையில நான் அவதாரம், பூர்ண பிரம்மத்தையும் மனித வடிவத்தில் வந்திருக்கேன், நான் அவதார புருஷன் அப்படின்னு சொன்னார்னு நான் நிச்சயம் நம்புவேன் அப்படின்னு அது தன் மனசுலதான் நினைச்சாரு சுவாமி விவேகானந்தர். ஆனா ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அதை புரிந்து கொண்டார். ஓ, இன்னும் சந்தேகமா அப்படின்னு கேட்கிறாரு.
எவர் ராமரா வந்தாரோ எவர் கிருஷ்ணரா வந்தாரோ, இப்போ ராமகிருஷ்ணரா இந்த யுகத்தில் வந்திருக்கேன். அவர் கல்கத்தாவில் இருந்து 60 மைல் தூரத்தில் கமார்பூர் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார். ரொம்ப ஏழையான குடும்பத்தில் பிறந்தார். சிறு வயதிலேயே அவருக்கு பக்தியின், ஈஸ்வரனின் மேல் பக்தியின் காரணமாக அவர் படிப்பிலேயே ஒரு விருப்பம் இல்லாமல் இருந்தது. ஒரு படிப்பறிவுமே இல்லாதவர் இந்த முறை படிப்பறிவு இல்லாமல் ஒரு ஏழை குடும்பத்தில் இறைவன் பிறந்திருக்கிறான் என சாதாரண மனிதர்களுக்கு போதிப்பதற்காக இறைவனின் மேல் பக்திதான் முக்கியமானது, புலமை முக்கியமானதல்ல அப்படிங்கிற காரணத்துக்கு ஒரு சாதாரண ஒரு எளிமையான குடும்பத்துல படிப்பறிவு இல்லாம அவர் பிறந்திருக்கார் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் ஸ்ரீராமகிருஷ்ணர் பத்தி சொல்லுவார். பிற்காலத்துல அவர் கல்கத்தால தக்ஷிணேஸ்வர், கல்கத்தாக்கு அருகில் தக்ஷிணேஸ்வர் என்ற இடத்துல ஒரு காளி கோவில் இருக்கு, பவதாரிணி காளி கோவில். அந்த கோவில்ல பூஜகராக அவர் இருக்கார். அப்போ சாதாரண பூஜாரி மாதிரி தினம் பூஜை பண்ணிட்டு அது வர சம்பளத்தை வாழ்ந்துட்டு அப்படி இருக்கிறார். அந்த மாதிரி அவர் இல்லை. அவர் மனசுல ஒரு கேள்வி எழுது, தினம் பூஜை பண்றோமே, இந்த காளி அம்மா உண்மையிலேயே இருக்காங்களா? என் பூஜையை ஏற்றுக்கொள்கிறாரா? பக்தர்கள்லாம் வேண்டிக்கிறாங்க, அந்த வேண்டுதலை அவர் ஏற்றுக்கொள்கிறாரா? அதுக்கு விடை கொடுக்கிறாரா? அப்படிங்கிற சந்தேகம். உண்மைதானா இது? காளி, அன்னை காளி உண்மையானவளா, இல்ல வெறும் ஒரு கல் விக்கிரகம் தானா தினம் பூஜை பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மனதில் ஒரு சந்தேகம், அது ஒரு ஆழ்ந்த ஏக்கமா மாறுகிறது. 4 வருஷம் கடும் தவம் செய்து அவர் அன்னை காளியின் தரிசனத்தை பெறுகிறார். அந்த தரிசனம் கிடைச்சதோட அவருடைய ஏக்கம் முடிஞ்சிடல. அவர் மனசுல திருப்பி ஒவ்வொரு வழியிலும் எப்படி கடவுளை அடைய முடியும், தாந்திரிக வழியில் எப்படி தாந்திரிக சாதகர்கள் எப்படி இறைவனை அனுபவிக்கிறார்கள், எப்படி பக்தி சாதகர்கள், வைஷ்ணவ பக்தி சாதகர்கள் எப்படி இறைவனை அனுபவிக்கிறார்கள், எப்படி சைவ சாதனை செய்து, சாக்த சாதனை செய்து, அத்வைத வேதாந்திகள் எப்படி சாதனை செய்து இறைவனை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஒரு தீவிரமான ஒரு ஆழ்ந்த ஒரு ஈர்ப்பு, கடவுளை வெவ்வேறு விதமா அனுபவிக்கணுங்கிற ஒரு பேஷன். எப்படி நம்ம ஒரு இனிப்பு பண்டத்தை வெவ்வேறு விதமா சமைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்க மாதிரி இறைவனை வெவ்வேறு விதத்தில் அனுபவித்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அவருக்கு ஒரு ஈர்ப்பு, ஆழ்ந்த ஈர்ப்பு அவரை மனதில் ஏற்பட்டது. அது தவிர அவர் இஸ்லாமிய சாதனையும் செய்தார், கிறிஸ்தவ சாதனையும் செய்தார். எல்லா சாதனைகளின் மூலம் அவர் அறிந்து கொண்ட உண்மை என்னன்னா, மனித வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் இறைவனை அடைவதே. இது முதல் ஒரு தீர்மானத்துக்கு அவர் முதல் அனுபவத்தை அவர் கிடைத்தது. இரண்டாவது, அவர் சொல்றார், எல்லா தர்மங்களும் எல்லா சமயங்களும் வெவ்வேறு பாதைகள் மாத்திரம், கடவுளை அடைவதற்கு வெவ்வேறு பாதைகள் மாத்திரம். இதில் ஒரு சமயம் இன்னொரு சமயத்தோட சண்டை சச்சரவில் ஒரு பயனும் கிடையாது. எல்லாம் வெவ்வேறு பாதைகள். இந்த பாதைகள் மூலம் இறைவனை அடைவதற்காக முயல வேண்டும். எல்லா பாதைகளும்
ஒரே கடவுளை நோக்கிதான் எல்லாரையும் கொண்டு செல்கிறது அப்படிங்கிற அனுபவத்தை பெற்றார். அந்த இறைவனை அடைவதற்கு அவர் இந்த யுகத்துக்கு தகுந்தாற் போல சாதனையையும் அவர் கொடுத்தார். அவர் சொல்வார், இந்த கலியுகத்துல நம்ம உயிர் உணவை நம்பி இருக்கிறது. அதனால அந்த வேத காலத்து விசாரணை எப்படி உபனிஷத்துல சொல்ல பிரம்ம சத்திய ஜெகத் மித்யா, அது போல விசாரணை மூலம் இறைவனை அடைய முடியாது. அந்த அளவுக்கு மனிதனுக்கு சக்தி கிடையாது இந்த உலக இந்த கலியுகத்துல. திரேதாயுகத்துல யாக யஜ்ஞங்கள் நிறைய செய்தார்கள். அந்த வழியும் கர்ம காண்டம் இந்த யுகத்துக்கு தகுந்தது கிடையாது. பக்தி தான் இறைவனை அடைவதற்கான ஒரே வழி இந்த யுகத்தில் சொன்னார். இறைவனின் நாம சங்கீர்த்தனம், இறைவன் பகவானினுடைய நாமத்தை எடுப்பது, அதை தவிர சேவையின் மூலம். இப்ப எல்லாமே இறைவன் தான் எல்லா ஜீவராசிகளாகவும் ஆகியிருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு சேவை செய்வதே, இறைவனுக்கு சேவை செய்வதே நம்ம அறியாமையின் மூலம் வெவ்வேறு விதமா பார்க்கிறோம், வெவ்வேறு மனிதர்களாக பார்க்கிறோம். மனிதனுக்கு சேவை செய்வது உண்மையிலேயே இறைவனுக்கு தான் சேவை செய்வதாகும். இறைவனை அடைவதற்காக எல்லாத்தையும் திறந்துட்டு இமாலயத்துல போய் இருக்கணுமோ, இங்க ஒரு வனத்திலையோ குகையிலையோ உட்கார்ந்து தியானம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இங்க நம்மளுடைய உலகியல் கடமைகளை செய்து கொண்டே சேவை மனப்பான்மையுடன் இறைவனுக்கு சேவை செய்கிறோம். அந்த மனப்பான்மையுடன் நாம் நம் கடமைகளை செய்து வந்தால் இறைவனையே அடைய முடியும். அப்படிங்கிறது தான் அவர் இந்த யுகத்துக்கு விசேஷமான ஒரு செய்தியை கொடுத்தார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் இறைவனை அடைவதே. இந்த இறைவனை அடைவதற்கான வழி பக்தி மார்க்கம். இறைவனின் நாமத்தை எடுப்பது, நாமத்தை சொல்வது, நாம சங்கீர்த்தனம் செய்வது, அப்புறம் மற்ற ஜீவராசிகளுக்கு ஸ்கூல்லேயே இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம், வேற எந்த அலுவலகத்திலேயே இருக்கலாம், நம் ஈஸ்வரனுக்கு சேவை செய்கிறோம் அந்த மனப்பான்மையோடு நம்மளுடைய கடமைகளை செய்து வந்தால் இறைவனையே அடைய முடியும். அப்படிங்கிற முக்கிய செய்தியை கொடுப்பதற்காக தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் இந்த யுகத்துல அவதரித்திருக்கிறார். நான் திருமூவர்களிடம் நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஸ்ரீராமகிருஷ்ணர், அன்னை சாரதா தேவி, சுவாமிஜி மகாராஜ் நம்மளுடைய வாழ்க்கையின் முக்கிய நோக்கமான இறைவனை அடைவது இந்த ஜன்மத்திலேயே அடைய வேண்டும் என்று அவர்களுடைய திருவருள் நம் மேல் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நமஸ்காரம். அடுத்த நிகழ்வாக கலாபூசணம் சதாசிவம் சரவணபவன் ஐயா அவர்களுடைய பேச்சு இடம்பெறும்.
ඊළඟට කලාභූෂණ සදාසිවම් සරවණ බවන් මහතාට ගෞරවනීය ආරාධනය වචන ස්වල්පයක් ඔබ හමුවේ තැබීමට. இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற வணக்கத்துக்குரிய ஸ்ரீமத் சுவாமிஜி நித்திய தீபானந்தாஜி மகராஜ் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக வந்து உங்களுக்கு அருளாசியை வழங்கிக் கொண்டிருக்கின்ற உங்கள் ஸ்ரீமத் சுவாமிஜி ராஜேஸ்வரானந்தாஜி மகராஜ் அவர்களுக்கும் இந்த சிறியவனுக்கும் இந்த மேடையை தந்த எங்கள் பேரன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷன் தலைவர் ஸ்ரீமத் சுவாமிஜி நீலானந்தா மகராஜ் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து இறைவன் குடிகொள்கின்ற அந்த அன்பர்கள் அனைவருக்கும் பெரியோர்களுக்கும் நான் இதன் சிறந்தால் பாதம் தனிந்து எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் ஸ்தாபகாய சதர்மஸ்ய சர்வதர்ம விஸ்ரூபிணே அவதார வருஷ்டாய ராம கிருஷ்ணாய தேவே நமः. தர்மத்தை நிலைநாட்டி வரும் அனைத்து தர்மங்களின் வடிவானவரும் அவதாரங்களில் தலை சிறந்தவரும் ஆகிய ராமகிருஷ்ணரை வணங்குகிறேன். சொன்னவர் யார் தெரியுமா? இந்த உலகத்துக்கு கர்மயோகம், பக்தி யோகம், ராகயோகம், ஞான யோகம், பதஞ்சலி யோகம் போன்ற நூல்களை வழங்கிய சுவாமி விவேகானந்தர். இதைவிட ஒரு சிறந்த உயர்வான பாடலை யாராலும் பாட முடியுமா? சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவரை நாங்கள் அறிய வேண்டும். அவர் எப்படியானவர், எவ்வாறானவர் என்பதை அறிய வேண்டும் என்றால் நமது வாழ்நாள் முழுவதும் நாங்கள் முயன்றாலும் ஒரு கடம் கூட பெற முடியாது என்று சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர். ஆனால் அவரது ஆன்மீக பெருங்கடலில் இருந்து ஒரு திவலையாவது, ஒரு சிறு துளியாவது எடுத்து பருகி அதன் சிறப்பை உணர்ந்து கொண்டால் ஒருவர் மனித நிலையிலிருந்து தெய்வீக நிலைக்கு செல்வார் என்று சொல்கிறார். அதுவும் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். சுவாமி ராமகிருஷ்ணரின் வாழ்க்கை கடலில் சற்று தூரமாமல் சென்று பார்ப்போமாக இருந்தார். அவர் அந்த பக்தனார். சுவாமிஜி அவர்கள் சொன்னார்கள் பக்தியை பற்றி. பக்தியின் உச்சம் கண்டவர். அவர் ஞானியா,
ஞானத்தின் இருப்பிடமே அவர்தான். அவரது சைவரா, இல்லை வைணவரா, இல்லை சாத்தரா, இல்லை வேதாந்தியா, இல்லறத்தாரா, துறவியா, படிக்காதவரா, எல்லாம் அறிந்தவரா, இப்படி முரண்பட்ட கருத்துக்களின் ஒரு சங்கமமாக அவர் இருந்தார். எண்ணற்ற கருத்துக்களின் இருப்பிடமாக அவர் இருந்தார். எண்ணற்ற விதங்களில் வெளிப்படுத்தக்கூடிய பரந்த ஆற்றல், விசாலமான இதயம் அவரிடம் இருந்தது. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், பரம ஞானத்தை கூட நாங்கள் அளவிட்டு கூறிவிடலாம், எங்கள் குருதேவரின் மன ஆழத்தை காண முடியாது சொல்கிறார். அவர் பிறந்து தேனாப்பூரிலிருந்து காமாப்பூர் வந்து காசுப்பூரில் சுகமும் இல்லாமல் இருந்து தட்சிணேஸ்வரத்தில் சமாதி அடைந்த வரலாறுகள் சொல்வதற்கு இந்த சிறுவனுக்கு என் ஆயுள் போதாது. அப்படியான ஒரு மகான், அன்புமயமானவர், ஆனந்தமயமானவர், எளிமையே உருவான அந்த தெய்வீக புதிரின் வாழ்க்கையை சொல்வதற்கு நான் பல கோடி தவம் செய்திருக்க வேண்டும். அவர் படிக்கவில்லை. ஆனால் அவரது சிறு வயதிலிருந்தே அவரது பொழுதுபோக்கு திரை சித்திரங்களை வரைவது, திரை சித்திரங்களை பார்த்து விக்கிரகங்களை செய்வது, ராமாயணம், பாரதம் போன்ற நாடகங்களை பார்ப்பதாக அவரது வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. ஆனால் அவருக்கு 6 வயது இருக்கும். ஒரு வெட்ட வெளியிலே செல்கிறார், வயல் வெளியிலே செல்கிறார். அங்கே இருண்ட வானம், அதிலே கொக்குகள் படைப்படையாக சென்று கொண்டிருக்கின்றன, அணி அணியாக சென்று கொண்டிருக்கின்றன. அழகான காட்சி. அந்த காட்சியை காணுகிறார். எவ்வளவு பிரமாண்டம், எவ்வளவு அற்புதம்! இந்த பிரபஞ்சத்தில் இவ்வளவு அற்புதங்கள் இருக்கின்றனவா? பிரமித்து போகிறார். பரவச நிலைக்கு அவர் உட்படுகிறார். அங்கே அவர் பாவ சமாதியாகி விடுகிறார். பிற்காலத்தில் தோதாபுரி என்ற துறவி அவருக்கு குருவாக வந்து அத்வைத ஞானம் கற்பிக்கிறார். அந்த துறவி யமுனை நதிக்கரையிலே 40 வருடங்கள் தவமிருந்து அடைந்த அந்த பாவ சமாதி சுவாமி ராமகிருஷ்ணனுக்கு 6 வயதில் கிடைக்கிறது. அதன் பின்னும் அந்த பாவ சமாதி அவருக்கு பல தடவை கிடைக்கிறது. இருந்தும் அவரது இறை எண்ணத்துடன் அவர் அமைதியான வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்ற போது அங்கே புயல் வீச தொடங்குகிறது. அவரது தந்தை சுத்ரா நோய்வாய்ப்பட்டு இருந்து விடுகிறார். அவரது தாயார் சந்திரமணி தேவி தனிமையாகி விடுகிறார். அதை தொடர்ந்து அவர் ஒன்று செய்தார். அவருக்கு 9 வயதில் பூநூல் அணிகின்ற சடங்கு நடக்கின்றது. அதில் சாதி, மதம், தீட்டத்தகாதவர்கள் என்ற பாகுபாட்டை நீக்கிவிடுகிறார். தனது தொப்புள் கொடியை வெட்டிய ஒரு தீட்டத்தகாத ஒரு பெண்ணிடம் இருந்து அவர் முதல் பிச்சை வாங்குகிறார். தனி மாதாண்டன் பெண்ணுக்கு கொடுத்த வாக்கை, சத்தியத்தை மீறக்கூடாது என்பதற்காக அவர் தனக்கு பூர்ண அடைகின்ற போது அவரது உயர் பிராமண குலத்தில் இருக்கின்ற ஒருவரிடம் முதல் பிச்சை வாங்காமல் ஒரு சீட்டப்படாத பெண்ணிடம் வாங்கி உலக சாதி மத பேதங்களுக்கு அப்பாலே நிற்கின்றார் 9 வயதில். ஆனால் மீண்டும் இருள்மீகம் அவர்கள் குடும்பத்தை சூழ்கிறது. அவரது அண்ணன் ராம்குமாரின் மனைவி முதல் குழந்தையை பெற்று காலமாகி விடுகிறார். குடும்பத்தை வறுமை சூடுகிறது. சுவாமிகள் சொல்றது போல் தெய்வம் மனிதனாக பிறந்து விட்டாலும் அங்கே துன்பங்கள், மனிதனுக்கு ஏற்படுகிற துன்பங்கள், துயரங்கள் அத்தனையும் நாங்கள் அனுபவித்துத்தானாக வேண்டும். அந்த
அவதியான வாழ்க்கையிலே துன்பங்கள் தொடர்ந்து வந்த போது வறுமை கஷ்டங்களினால் தாங்குமார் கல்கத்தா செல்கிறார். அங்கே ஒரு சமஸ்கிருத பள்ளியை தொடங்குகிறார். அதுடன் புரோகிதம் கற்பிக்கிறார். தம்பி தன்னால் தனியே அந்த தொழிலை செய்ய முடியாத காரணத்தில் மீண்டும் ராமபூர் வந்து தனது தம்பி கதானரை அழைத்து செல்கிறார். அங்கே அழைத்து சென்றவர் படிக்க சொல்லுகிறார். தம்பியை படிக்க சொல்லுகிறார். தம்பி சொல்லுகிறார் அவருக்கு படிக்க பிடிக்கவில்லை. சுவாமி ராமகிருஷ்ணனுக்கு படிக்க பிடிக்கவில்லை. இந்த பள்ளி படிப்பு அவருக்கு விருப்பமில்லை. சோத்துக்கும் சுகத்துக்கும் சொகுசுக்கும் வழிகாட்டுகின்ற இந்த பள்ளி படிப்பை அவர் வெறுத்தார். ஆனால் இன்னொரு முறை சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், உலகத்திலே இருக்கின்ற அத்தனை ஜீவராசிகளையும் சுதந்திரமாக விட்டிருக்கிறார்கள், மனிதனை மட்டும் கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள். என்னத்தால் கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள்? சட்டத்தால் கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள். ஆனால் பாரதி சொல்கிறார், தப்பு செய்தவனை சட்டத்தால் கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள், ஆனால் சட்டம் படித்தவர் அவனை காப்பாற்றுகிறார்கள். படித்தவன் தப்பு செய்தால் போவான் ஐயோ என்று போவான் என்று சொன்னார் பாரதி. ஒரு மனிதன் எதற்காக தப்பு செய்கிறான்? பணத்துக்காக. பணத்தினால் ஒரு மனிதன் உயர்வு அடைய முடியுமா? வள்ளுவர் சொல்லுகிறார், பொருட்செல்வம் பூரியார் கண்டும் உட, கெட்டவர் கையிலும் பணம் இருக்கிறது. செல்வத்தில் செல்வம், அருள் செல்வம், செல்வத்துள் செல்வம் என்று சொல்கிறார். பதவியால் உயர்வு வருமா? குலத்தினால் உயர்வு வருமா? குலத்தை ராமகிருஷ்ண பிரபுவும் சென்றிருப்பது கிடையாது. எதனால் உயர்வு வரும்? அறிவினால் உயர்வு. நிரந்தரமானது இறைவன், நிரந்தரமானது ஆன்மா, நிரந்தரமானது ஆன்மாவை பிடித்திருக்கின்ற அறியாமை. இறைவன், ஆன்மா, அறியாமை. நாங்கள் படிக்கின்ற படிப்பு, அறிவிலே 3 நிலைகள் இருக்கின்றன. படிக்கின்ற படிப்பு பள்ளி படிப்பு, கலெக்டிங் இன்ஃபர்மேஷன், தகவல் சேகரிப்பது தான் பள்ளி படிப்பு. ஓயிலே 10 பாடத்துக்கு தகவல் சேகரிக்கிறோம், ஏழிலே 3 பாடத்துக்கு தகவல் சேகரிக்கின்றோம், பல்கலைக்கழகத்திலே அதில் 1 பாடத்துக்கு தகவல் சேகரிக்கின்றோம், அதற்கு மேல் படிக்கின்ற போது அதில் 1 பிரிவுக்கு தகவல் சேகரிக்கின்றோம். அறிவு ஆன்மாவுடன் கூட பிறந்தது. பூவிலிருந்து மனத்தை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. நெருப்பிலிருந்து சூட்டை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அதுபோல் ஆன்மாவுடன் அறிவு இணைந்திருக்கிறது. அந்த அறிவு மறைத்திருக்கின்ற ஆன்மாவை மறைத்திருக்கின்ற அறியாமை, அஞ்ஞானம், இருள்மனம் எதுவோ வைத்துக் கொள்ளுங்கள். அவை அகல்கின்ற போது மெய்ஞானம் தெரிகிறது. மெய்ஞானம், ஞானம், விஸ்டம், அறிவு, knowledge. அந்த மெய்ஞானம் தெரிகின்ற போது நம்ம உள்ளே இருக்கின்ற இறைவன்ற ஒளி நமக்கு தெரிகிறது. அதுதான் தன்னை அறிதல். தன்னை அறிதல் என்று சொல்கிறார். எனது உடம்புல தூக்கி போய்விட்டார். இது போத்தல். இந்த போத்தலும் எனது பிடம் ஒன்று என்று நான் சொல்கிறேன். ஏனென்றால் இதுவும் பஞ்சபூதங்களால் உற்பத்தியாக செய்யப்பட்டிருக்கிறது. பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது. இந்த உடலும் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது. இந்த உடலில் உள்ளே நமக்கு தெரியாமல் சூட்சுமமாக ஒன்று இருக்கிறது. இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கிற ஒன்று இருக்கிறது. அது என்ன?
அதை ஆன்மா என்று சொல்லுகிறோம். இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. கிருஷ்ண பகவான் சொல்லுகிறார், எல்லாம் நானே, அனைத்தும் நானே, நீரு நானே, நிலவு நானே, கடலு நானே, காற்று நானே, மரமும் நானே, அனைத்தும் நானே என்று சொல்கிறார். பாகவதம் என்று சொல்கிறது, பிரபஞ்சம், பஞ்சபூதங்கள், சப்த ரிஷிகள், தேவர்கள் அனைத்தும் ஸ்ரீமன் நாராயணனின் வெளிப்பாடுகள். ஆகவே நாங்கள் இங்கே ஒன்றை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை நடத்தி கொண்டிருக்கிறது பஞ்சபூதங்கள், இந்த உயிரை நடத்தி கொண்டிருக்கிறது பஞ்சபூதங்கள். பஞ்சபூதத்தை ஆட்சி செய்பவன் இறைவன். பஞ்சபூதங்களில் வியாபித்திருக்கிறது இறைவன். பிரபஞ்ச வியாபித்திருக்கிறது இறைவன். இந்த அனைத்து உயிரினங்களிலும் வியாபித்திருக்கிறது இறைவன். அந்த இறைவன் நாங்கள் இறைவன் என்று சொல்லுகிறோம், ஆன்மா என்று சொல்லுகிறோம். அதே உடம்பில் உள்ளே இருப்பதற்கு இந்த பஞ்சபூதங்கள் நம்மளை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன. காற்று இல்லை என்றால் நம்மளால் வாழ முடியுமா? இந்த காற்றுக்கும் அண்டவெளியிலே இருக்கின்ற காற்றுக்கும் எது வித்தியாசமா? அங்கே கடவுள் இருக்கிறார், இங்கே கடவுள் இல்லையா? இங்கிலும் கடவுள் இருக்கிறார், எங்கேயும் கடவுள் இருக்கிறார். அனைத்தும் பிரமம். பிரமம் ஒன்றுதான் இந்த உலகத்தில் உண்மை என்று சொன்னவர் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர். அனைத்தும் பிரமம் என்பதை ஒரு தடவை சுவாமி விவேகானந்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன அனைத்தும் பிரமம்? நானும் பிரமம், நீயும் பிரமம், இந்த கோப்பையும் பிரமம் என்று சொல்லிவிட்டார். உள்ளே இருந்த ராமகிருஷ்ணரை காதில் கேட்டு விட்டது. அவர் வெளியிலே டவலை சுற்றி கொண்டு வந்தார். வந்து மெதுவாக வந்தார். என்ன சிரிக்கிறீர்கள் கேட்டுவிட்டு விரலால் தொட்டு விட்டு சென்று விட்டார். விவரிக்க முடியாத ஒரு மாற்றம். சுவாமி விவேக நரேந்திரன் என்று சொல்லுகின்ற சுவாமி விவேகானந்தர் மேலே ஒரு விவரிக்க முடியாத மாற்றம், ஒரு மயக்க நிலை. எல்லாமே கடவுளாக தெரிகிறது. முன்னே இருக்கிறது கடவுளாக தெரிகிறது, மரமும் கடவுளாக தெரிகிறது, அனைத்துமே கடவுளாக தெரிகிறது. வீட்டுக்கு செல்கிறார், தாயும் கடவுளாக தெரிகிறார், சோறும் கடவுளாக தெரிகிறது, சாப்பிடுகின்ற கோப்பையும் கடவுளாக தெரிகிறது, வீதிக்கு செல்கிறார், வாகனமும் கடவுளாக தெரிகிறது. அவரால் இந்த மயக்க நிலையை எப்படி என்ன செய்வது என்று தெரியாமல் அவதிப்படுகிறார். ஒரு நாள் அல்ல, 3 நாட்கள் அவர் சாப்பிடுகிறார். சாப்பாட்டை உள்ளே இருந்து வேறு யாரோ சாப்பிடுகிறார்கள். வேறு யாரோ சாப்பிடுவது கொண்டு இருக்கிறது. தாயார் சொல்றார் சாப்பிடுங்கள் என்று. ஆனால் அவர் சாப்பிட முடியவில்லை. அத்வைத ஞானத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற போது அவரது மயக்க நிலை குறைகின்றது. அதன் பின்னால் தான் அவர் அத்வைதம் எல்லாம் பிரமம் என்றதை ஏற்றுக்கொண்டு அந்த அத்வைத ஞானத்தை படித்தார். அந்த நிலை ஒரு மனிதனுக்கு வருகின்ற போது, அந்த அறிவு வேலை செய்கின்ற போது அந்த நிலை வருகிறது. தன்னை அறிதல், தன்னை அறிய தனக்கு ஒரு கெடுதி என்று அர்த்தமும் கூட. தன்னில் அறியும் தலைமகன் என்று அப்பர் சுவாமிகள் பாடுகிறார்கள். அந்த தன்னை அறிகின்ற போது உள்ளே இருக்கின்ற இறை ஒளி நமக்கு தெரிகின்றது. அதையும் அப்பர் சுவாமிகள் பாடுகிறார். புறகில் தீடன் பாலில் படை நெய் போல் மறையன் என்றுள்ளான் மாமணி சோதியான் உறவுகோல் நட்டு உணர்வு கைத்தினாய் முருக வாங்கி கடையில் முன்னித்து என்று பாடுகிறார். அந்த கடவுள் நம் உள்ளத்திலே இருக்கிறார். இந்த பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட இந்த உடம்பினுள்ளே கடவுள் வந்து செயல்படுகிறார். அனைத்து உயிர்களிலும் அது இறைவன் இருக்கிறார். தன்னை அறிதல் என்கின்ற போது அனைத்து உயிர்களிலும் இறைவனை காண்பது. என்னுள் அனைத்து உயிர்களையும் காண்பது. அதுதான் சுவாமி ராமகிருஷ்ணன் சொல்கிறார். அனைத்து உயிர்களிலும் இறைவனை கண்டு அந்த இறைவனை கண்டு அவர்களுக்கு சேவை செய்ய சொல்லுகிறார். இறைவன் நமது கண்ணுக்கு தெரியாது. மற்ற ஜீவர்களில் இருக்கிற இறைவன் நமக்கு தெரியாது. ஆனால் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் ஞானத்தின் இருப்பிடம். அவர் சுவாமி விவேகானந்தரும் ராமகிருஷ்ணரும் இரட்டையர்கள்.
தர்மதேவன் யமதர்மன் தர்மதேவனுக்கும் பிரஜாபதியின் மகள் மூர்த்திக்கும் பிறந்த இரட்டையர்கள். உலகத்தில் தர்மத்தையும் தவத்தையும் நிலைநாட்டுவதற்காக அவதரித்தவர்கள். மகாவிஷ்ணுவின் அவதாரங்கள். மகாபாரதத்திலேயே கிருஷ்ணர் அவதாரம் நாராயணர், அர்ஜுனன் நரன் அவதாரம். இங்கே கலியுகத்திலே ராமகிருஷ்ணர் நாராயணின் அவதாரம், விவேகானந்தர் நரனின் அவதாரம். அவர்களின் அற்புதங்களையும் அவர்களது வாழ்க்கை தத்துவங்களை உணர்வதற்கு நமக்கு அந்த நிலை இல்லை. ஒருவன் இதை நாங்கள் எங்களது மகான்கள் சொல்வார்கள், அண்டத்திலே இருப்பது பிண்டத்திலே இருக்கிறது, பிரபஞ்சத்திலே இருக்கிறது அனைத்து நம்மள உள்ளத்திலே இருக்கிறது. இதைத்தான் இவர் சொல்றார். திருமூலர் சொல்கிறார், உடம்பினை முன்னம் இழுக்கின்றிருந்தேன், உடம்பில் உள்ளே உருவொளி கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை தானம் ஓம்புகின்றேன் என்று சொல்கிறார். உடம்பினுள்ளே உருவொளி கண்டேன். தான் தாய்மான சொல்கிறார், பிண்டமாகி பிண்டமாகி அனைத்து உயிர்க்கும் ஆறு உயிராய் ஒன்றாய் என்ற பொருளே. மாணிக்கவாசகர் பாடுகிறார், விண்ணாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உடலாகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்றவர்க்கு கூத்தாட்டுவானாகி நின்றாயே நான் எப்படி வாழ்த்துவேன் என்று பாடுகிறார். ஆகவே இறைவன் எல்லா உயிர்களிலும் நீக்கவர நிறைந்திருக்கிறான் என்ற தத்துவத்தை தான் ராமகிருஷ்ண மிஷன் இதுவரை ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னது. ராமகிருஷ்ண மிஷன் எங்களோட நம்மளை பிடித்திருக்கின்ற அறியாமையை அகற்றி கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஞானியாக வேண்டும் என்றாலே என்ன செய்ய வேண்டும்? வேதம் கற்க வேண்டும். வேதம் என்பது வித்திலிருந்து வந்தது. வித்து என்றால் அறிவு. உயர்ந்த ஞானத்திலிருந்து வந்தது வேதம். வேதம் கற்க வேண்டும், உபநிடதம் கற்க வேண்டும், பிரம்மசூத்திரம் கற்க வேண்டும், புராண இதிகாசங்கள் கற்க வேண்டும். அதுவும் சமஸ்கிருதத்தில் வடமொழியில் கற்க வேண்டும். ராமகிருஷ்ணனுக்கு வடமொழி தெரியாது, சமஸ்கிருதம் தெரியாது. தனது தாய்மொழி வங்க மொழியை தவிர வேறு எதுவும் தெரியாது. அது பரஞானம். அவரிடம் இருப்பது பரஞானம். ஆனால் சுவாமி விவேகானந்தருக்கு சமஸ்கிருதத்தை அக்குவர் ஆணிவராக பிரித்து பார்த்தவர். சமஸ்கிருத தொடக்கம் ஆங்கிலம் வரை பல மொழிகளை பாண்டித்யம் பெற்றவர். வேத நூல்கள் அத்தனையையும் வரி வரியாக படித்து முடித்தவர். அவர் சொல்லுகிறார், இந்த வேதம், இதிகாசம், உபநிடதங்கள், பிரம்மசூத்திரங்கள் இவைகள் அத்தனையும் சுவாமி ராமகிருஷ்ணரின் ஒரு வார்த்தைக்கு ஈடாகுமா என்று சொல்கிறார். ஒரு வார்த்தைக்கு ஈடாகுமா என்று சொல்கிறார். உங்களுக்கு தெரியுமா, மேக்ஸ் மில்லர் என்று ஒரு உலக பிரபல்யமான ஒரு தத்துவ ஞானி, ஜெர்மனியில் பிறந்தவர். அவர் அறிவின் உச்சத்துக்கு போனவர், அறிவின் ஆழத்தை கண்டவர். மேக்ஸ் மில்லர் ஜெர்மன் தத்துவ ஞானி. அவர் ராமகிருஷ்ணர் பிறப்பதற்கு 1923 13 வருடங்களுக்கு முன் பிறந்தவர். அவர் ஜெர்மனிலிருந்து இந்தியாவுக்கு வருகிறார். அப்பொழுது இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி இல்லை, கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில் கொண்டிருக்கிறது. அவர் எதற்காக இந்தியா வருகிறார்? இந்தியாவில் இருக்கின்ற அந்த வேதம் என்பதை படித்து அறிந்து உலக நாடுகளுக்கு எடுத்து செல்வதற்காக வருகிறார். அந்த பணிக்கு வந்தவருக்கு கிழக்கிந்திய கம்பெனி 90 லட்சம்
பணம் கொடுக்கிறது. அப்பொழுது 90 லட்சம் அந்த பணம் 80 லட்சத்திலான் ராணி ராஜாமணி தட்சிணேஸ்வரம் ஆலயத்தை அமைத்தார்கள். அப்போது அந்த 90 லட்சம் இப்போது 1000 கோடி. அந்த படத்தை என்னத்துக்காக கிழக்கிந்திய கம்பெனி வழங்கியது என்றால் வேதத்தை படித்து தொகுத்து உலக நாடுகளுக்கு கொண்டு போவதற்காக. அவர் வருகிறார், சங்கீத பண்டிதர்களை அழைக்கிறார், வேதத்தை மொழிபெயர்த்து கற்கிறார், வரி வரியாக கற்கிறார், தொகுக்கிறார். இதற்கு அவருக்கு செலவு செய்யப்பட்ட காலம் எவ்வளவு? 25 ஆண்டுகள். அதுவும் இருக்கு வேதம் மாத்திரம் தொகுப்பதற்கு அவருக்கு செலவு செய்யப்பட்ட காலம் 25 ஆண்டுகள். அதை தொகுத்து புத்தகமாக வடித்து ஒரு இருக்கு வேத புத்தகத்தை வடித்து எடுத்து உலக நாடுகளுக்கு கொண்டு போவதற்கு அவருக்கு மேலதிகமாக இன்னும் 20 ஆண்டுகள் தேவைப்பட்டது. மொத்தமாக அவரது வாழ்நாளில் 45 வருடங்களை ஒரு இருக்கு வேதத்தை தொகுப்பதற்காக செலவிட்டு இருக்கிறார் என்று சொன்னால், அந்த இருக்கு வேதம் ராமகிருஷ்ணரின் ஒரு வார்த்தைக்கு ஈடாக ஆகாது என்று சொல்லுகிறார் சுவாமி விவேகானந்தர். கோமல் ரோடன் என்ற ஒரு அறிஞர் ராமகிருஷ்ணரையும் பற்றி சுவாமி விவேகானந்தர் புத்தகம் எழுதுகிறார், பிரான்ஸை சேர்ந்த தத்துவஞானி. ஆனால் மேக்ஸ் மில்லர் புத்தகத்தை எழுதி கொண்டு சொல்லுகிறார், சுவாமி விவேகானந்தரை சந்தித்து ராமகிருஷ்ணரின் வரலாறை வரி வரியாக கேட்டு ஆதியோடு அந்தமாக கேட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். யார்? மேக்ஸ் மில்லர். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு முதல் 13 ஆண்டுக்கு முன்னால் பிறந்த மேக்ஸ் மில்லர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், த கிரேட் மகாத்மா. அவர் எழுதிய புத்தகம் த கிரேட் மகாத்மா. அவர் சொல்லுகிறார், அப்பொழுது 3000 ஆண்டுகள் வேத காலம், 3000 ஆண்டுகள், இப்பொழுது 7000 ஆண்டுகள். அவர் சொல்லுகிறார், 3000 ஆண்டு கால ஆன்மீகத்தினதும் 3000 ஆண்டு கால உயர் பண்பாட்டு விழுமியங்களினாலும் ஓர் உருவமாக இருக்கிறார் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதை ஒரு பிறப்பிலே ஒரு வாழ்விலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதுவும் 50 வயதுக்குள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவரது ஞான சக்திக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். காசி போகிறார், காசிக்கு போகிறார். யாருடன் போகிறார்? அவர் காசிக்கு அழைத்து செல்கிறார். 100 பேரோடும் காசிக்கு போகிறார். திவாகரின் தரித்து நிற்கிறார்கள் ட்ரெயினில் போனவர்கள். அங்கே இருக்கின்ற ஏழைகளுக்கு திரும்ப கல்கத்தாவுக்கு அனுப்பி சாப்பாடும் உடையும் வாங்கி கொடுக்கிறார். அந்த ஏழையின் கொடுமையை பார்க்க முடியாமல் மீண்டும் காசிக்கு செல்கிறார். காசி இல்லை ஓடுகிறது கங்கா நதி. காசியில் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், கங்கா நதி இமாலயத்திலிருந்து தெற்கு நோக்கி வருகிறது. ஆனால் காசியில் மட்டும் அது வடக்கு நோக்கி போகும். ஏனென்றால் காசி சிவன் ஆலயம், சிவனை வழங்குவது வடக்கு நோக்கி தான். காசியில் மட்டும் வடக்கு நோக்கி போகும். இங்கே 64 கட்டங்கள் இருக்குது கங்கா நதியில். அதில் முக்கியமாக கேதார காட், ஹரிச்சந்திர காட், விசாலாட்சி காட், தாரகேஸ்வரர் காட். தாரகேஸ்வரர் காட் தாரகேஸ்வரர் காட் என்ற பகுதியிலே ராமகிருஷ்ணரும் தட்சிணேஸ்வரம் ஆலயத்தின் ஜமீன்தார் மதுர் பாபு அவர்களும் போகிறார்கள். போட்டில் போகிறார்கள், தாரகேஸ்வரத்துக்குள்ளாக போகிறார்கள். தாரகம் என்றால் பிரணவம் என்று பொருள். இன்னொரு பொருள் இருக்கிறது, தாண்டுதல். பிறவி பெருங்கடலை தாண்டுதல் என்று பொருள். போய்கொண்டிருக்கிறார். சுவாமி ராமகிருஷ்ணர் இருந்து பார்க்கிறார். அவரை அங்கே சூட்சுமமாக இருப்பதை பார்க்கின்ற சக்தி சுவாமி ராமகிருஷ்ணருக்கு இருக்கிறது. அவர் எழுந்து பார்க்கிறார், மதுர்பாவுக்கு இருக்கிறார். குருதேவ வாயின் எழுந்து பார்க்கிறீர்கள். அவர் 2 கையில் கூப்பி வணங்குகிறார். அங்கே ஒரு பிணத்துக்கு வலது காதிலே காசி விஸ்வநாதன் பிரணவ மந்திரம் சொல்லுகிறார். அதில் கண்ணுக்கு தெரிகிறது என்று சொல்கிறார். இதுதான் அவரது ஞானம், சூட்சும ஞானம். அவரால் உலகம் சுற்றுகிறார். நமது காதையில் கேட்கிறதா?
கேட்கவில்லை. அதுதான் இறைவனின் படைப்பு. எறும்பு கதைக்கிறது, நமது காதுக்கு கேட்கிறதா? கேட்கவில்லை. ஆனால் அனைத்தையும் கேட்கக்கூடிய வல்லமை சுவாமி ராமகிருஷ்ணருக்கு இருந்தது. முதல் 1881 ஆண்டு சுரேந்திரநாத் மித்ரேலுடன் வருகிறார் ராமகிருஷ்ணனை பார்ப்பதற்கு. சுரேந்திரநாத் மித்ரேல் என்றால் எங்களது ராமசாமி ரெட்டியார் சோபாலன் ஐயா போல் ஒருவர் தான் அவர், ஒரு புரவலர். அவருடன் முதல் அவர் ராமகிருஷ்ணனுடன் நல்ல உறவானவர் சுரேந்திர மித்ரேல். அவருடன் வருகிறார். அவர் கூட்டி வருகிறார் விவேகானந்தரை. அங்கே நல்ல ஆன்மீக பாடல்களை பாடுகிறார் விவேகானந்தர். மெய்மறந்து போகிறார் ராமகிருஷ்ணன். வீட்டுக்குள்ளே கூட்டி சென்று வீட்டை கதவடைத்து விட்டு கையை பிடித்து அழுகிறார். நீ இவ்வளவு காலம் எங்கே போயிருந்தாய்? அழுகிறார். எவ்வளவு காலம் எங்கே போயிருந்தாய்? இவ்வளவு காலம் தாமதிப்பதற்கு உனக்கு இப்படி கடினமான மனம் எப்படி வந்தது? உலக ஆசை பிடித்தவர்கள் பேச்சை கேட்டு கேட்டு என் காதுகள் எரிந்து விட்டன. என் மனதிலே எழுகின்ற ஆன்மீக பிம்பத்தை புரிந்து கொள்வதற்கு சொல்வதற்காக இவ்வளவு தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவர் விவேகானந்தரை கும்பிடுகிறார் பரமஹம்சர். பிரபு நாராயணரின் அவதாரமாகிய நரமுனிவரின் அவதாரம் நீங்கள் உலக விடிப்புக்காக வந்திருக்கிறீர்கள் என்று தன் கையை பிடித்து அழுகிறார். நீங்கள் நிரந்தரமாக வந்து விடுங்கள் என்று அழுகிறார். அவர் நான் கல்லூரியில் படிக்கிறேன், நான் போகிறேன் என்று சொல்கிறார். மீண்டும் ஒரு முறை வருகிறார். மெல்ல தொடுகிறார். அந்த சராசரங்கள் எல்லாம் சுற்றுகின்றன. தான் மட்டுமே சூட்சுமத்தான் உலகம் சுற்றுவதை பார்க்கவில்லை. சுவாமி விவேகானந்தருக்கு இந்த உலகம் எப்படி சுட்டுகிறது? வீடு எப்படி அவர் கண்ணுக்கு முன்னால் வீடு சுட்டுகிறது, இருக்கிற கதிரை சுட்டுகிறது, உலகம் சுற்றுகிறது, அந்த சராசரங்கள் எல்லாம் சுட்டுகின்றது. சுவாமி ராமகிருஷ்ணரின் விரல் பட்டவுடன் அவருக்கு அந்த விவரிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது என்றால், அவர் விரல் பட்டதுக்கு ஏற்படுகின்ற சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் எப்படியான சக்தி இருக்கிறது. இது 3 முறை அனுபவித்திருக்கிறார் சுவாமி விவேகானந்தர். அப்பொழுது சொல்லிவிட்டு நான் கல்லூரியில் படிக்கிறேன், வருகிறேன் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டு போய்விட்டார். இவர் அழுகிறார். காலையில் நரேந்திரன் வர வேண்டும் வர வேண்டும் காலையிலும் வேண்டும் நாளும் பொழுதும் அழுது கொண்டிருக்கிறார். ஓரிரு வாரம் முடிந்தவுடன் அவர் வருகிறார். கவலையுடன் சொல்கிறார், திரும்ப போய் கவனிக்கிறேன். திரும்ப போகிறார், திரும்ப வருகிறார். 2-3 வாரங்கள் இது வருகிறார். அடுத்து சொல்கிறார், ராமகிருஷ்ணர் சொல்கிறார், சாரதை நரேந்திரன் குழந்தை நரேந்திரன் வருகிறான், குழந்தை நரேந்திரன் வருகிறான், 40 தாண்ட மாட்டான் என்று அழுது கொண்டு சொல்கிறார். அவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். இதுதான் அவரது சக்தி. அவர் உணவு மேல் மிகவும் பிரியம் கொண்டு அவர் உணவை பிரியம் கொண்டு இருந்தார். ஏனென்றால் உலக நன்மைக்காக, தனது உடலை உள்ளத்திலே வைத்திருப்பதற்காக. அவர் ஒரு குறைவு சொல்லுகிறார், நான் எப்பொழுது உணவு கொண்டு வருகின்ற போதும் தலையை திருப்புகின்றோனோ அன்றிலிருந்து 3 நாளைக்குள் நான் உலகத்தில் இருக்க மாட்டேன். அதுபோல் ஒரு நாள் உண்டில ஆடிக்கொண்டிருக்கிறார். சாராதேவி உணவை கொண்டு வருகிறார். அவர் தலையை திருப்பி விட்டார். சாராதேவியார் அழுகிறார். எல்லாம் முடிந்து விட்டது என்கிறார். இந்த 3 நாட்களில் அவரது உயிர் பிரிய போகிறது உணர்ந்து அழுகிறார். 3 நாளுக்கு ஆகிவிட்டது. அவரது உயிர் பிரம்மத்துடன் கலக்கிறது. பிரம்மத்துடன் கலக்கிறது. நிர்வகல்ப சமாதியில் பிரம்மத்துடன் கலக்கிறது.
நினைவுகளுக்கு அப்பால் நினைவுகளுக்கு அப்பால் பல உலகங்களுக்கும் அப்பால் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழில்களுக்கும் அப்பால் மாய மாற்றங்களுக்கும் அப்பால் அவரது ஆத்மா நிர்பகல்ப சமாதியை உழைக்கிறது. அங்கே அறிவு அறியப்படுபவர் அறியப்படும் பொருள் அழிந்து போகின்றன. பிறப்பு வளர்ப்பு மரணம் மறைந்து போகின்றது. முன்முறை பயன்கள் எல்லாம் மற்று போகின்றன. அந்த ஆனந்த நிலை என்று சொல்லி எனது பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அடுத்த நிகழ்வாக பரிசில்கள் வழங்கும் நிகழ்வு இடம்பெறும். பரிசில்களை வழங்குவதற்காக கொழும்பு ராமகிருஷ்ண மிஷன் ஸ்ரீமத் சுவாமி ராஜேஸ்வரானந்தஜி மகாராஜ் அவர்களையும், பாரத தேசத்தில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மதுரை ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவர் ஸ்ரீமத் சுவாமி நித்ய தீபானந்தஜி மகாராஜ் அவர்களையும் அழைக்கின்றோம். பரிசில்களை பெற்றுக் கொள்வதற்காக கொழும்பு தேஜஸ்வராலய கலைக்கூடத்தினுடைய திருமுறை சமர்ப்பணம் நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவர்களையும் நெறியாழ்கை செய்த ஆசிரியரையும் மேடை கலைக்கின்றோம். தொடர்ந்து நவரச நிர்த்தய நர்த்தனாலயத்தினுடைய மாணவிகளையும் நெறியாழ்கை செய்த ஆசிரியரையும் மேடை கலைக்கின்றோம்.
போலவே சிறப்பு சொற்பொழிப்பு ஆற்றுவதற்காக சின்மியா மிஷனில் இருந்து வருகின்ற பிரபச்சாரி கார்த்திக் சைதன்யா மகாராஜ் அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போலவே இந்தியாவில் இருந்து வருகின்ற மதுரை ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவர் ஸ்ரீமத் சுவாமி நித்யா தீபானந்தஜி மகாராஜ் அவர்களுக்கும் எமது நன்றி அறிவித்தலை இந்நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போலவே எமது அழைப்பு ஏற்று வருகின்ற கொழும்பு சாரதா மிஷனுடைய மாதாஜி அவர்களுக்கும் இந்நேரத்திலே எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போலவே இங்கு ஹரிங்கன் ராமகிருஷ்ண மிஷனிலே பணியாற்றுவதற்காக வருகின்ற ராமகிருஷ்ண மிஷனுடைய துறவிகள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போலவே சிறப்பாக ஒரு சிறப்பு நன்றியை நாங்கள் தெரிவிக்க வேண்டியிருக்கோம். ஜீவர்கள் அங்கிருந்து கையை காட்டினால் இருந்தாலும் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. இந்த ராமகிருஷ்ண மிஷன் அமைவதற்கு இந்த நிலத்தை தானமாக வழங்கி பல்வேறு வழிகளிலும் ஒத்துழைப்பு செய்த எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய விஜயபாலன்ஜி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்கள் விசேட நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போலவே அழைப்பை ஏற்று வருகின்ற அனைத்து அதிதிகளுக்கும் இந்நேர வணக்கங்கள். குறிப்பாக ஊர்வலங்களை ஏற்பாடு செய்து தந்த கோவில்களுடைய தலைவர் நிர்வாக குழுவினர் அந்த மக்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோலவே கலிங்கன் தோட்ட மக்கள் அவர்களுடைய உழைப்பு என்பது மிக பாரியது. சிரமதானம், உணவு, அலங்காரம் என்ற பல்வேறு வழிகளிலும் நாளை நடக்கவிருக்கிற விழாவிற்கு உதவி செய்த இந்த மக்களுக்கும் எமது விசேட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போலவே கொட்டக்கலை பிரதேச மக்களுக்கும் எமது விசேட நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு கொட்டக்கலை வர்த்தக சமூகத்தினருக்கும் எமது விசேட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போலவே கல்விசார் சமூகத்தினருக்கும் எமது நன்றி அறிவித்தலை தெரிவித்துக் கொள்வதோடு எமக்கு நீர் வழங்கி உதவி செய்த பல்வேறு வழிகளிலுமே உதவி செய்த கொட்டக்கலை பிரதேச சபைக்கும் கட்டன் நகர சபையினருக்கும் இந்நேரத்திலே எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போலவே தங்குமிடத்துக்கு உதவி செய்த பூட்டன் ஹில்ஸ் முகாமையாளர் திரு சதீஷ் அவர்களுக்கும் அதே போலவே கொட்டக்கலை அரசியல் ஆசிரிய கலாசாலை அதிபர் உள்ளிட்ட நிர்வாகத்தினருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே போலவே எங்களுக்கு மெட்ரஸை தந்து உதவிய சீடா நிறுவனத்துக்கும் தொண்டமா தொழிற்பயிற்சி நிறைய நிர்வாகத்தினருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலையிலிருந்து தற்போது வரை எங்களுக்கு பல்வேறு பாதுகாப்பு உதவியை வழங்கி கொண்டிருக்கிற டிம்புள பத்தன நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் எமது நன்றி. மீண்டும் ஒரு 2 நிமிடம் எனக்கு தந்தால் போதும். வெளியீடு மாவட்டங்களிலே இருந்து குறிப்பாக மட்டக்களப்பு, கொழும்பு, கண்டி, ரத்தினபுர, யாழ்ப்பாணம், பதுளை, நுவரெலியா போன்ற பல தூர பிரதேசங்களிலிருந்து இந்த நிகழ்வினை சிறப்பிப்பதற்காக வருகின்ற இந்த ராமகிருஷ்ண மிஷனுடைய அடியார்கள் அனைவருக்கும் எமது விசேட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போலவே கண்டிய நடனத்தை வழங்கிய அந்த குழுவினருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் இந்நேர எமது நன்றி அறிவித்தலை தெரிவித்துக் கொள்வதோடு
இறுதியாக புத்தக வெளியீடு, பிரசுரங்கள், வசனங்கள் போன்றவற்றை அச்சுதவி செய்திய அச்சகத்தாளர்களுக்கும் இந்நேர நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்விலே பல்வேறு வழிகளிலே எங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிய சகல அன்பர்களுக்கும் இந்நேரத்தில் எனது ராமகிருஷ்ண மிஷன் கொட்டக்கலை இந்த கிளையினுடைய சார்பாக நன்றி அறிவிதலை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். குறிப்பு: மட்டக்களப்பில் இருந்து வருகை தந்த பக்தரான சிவசுப்பிரமணியம் அவர்களுடைய பர்ஸ் காணாமல் போயிருக்கின்றது. அவருடைய அடையாள அட்டை அது இருக்கின்றது. எனவே யாருடைய கையில் கிடைத்தால் அதை கவனமாக கொண்டு வந்து நமது அலுவலகத்தில் கையளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு நாளைய தினம் காலை 7 மணிக்கு இவ்விடத்திலே சிறப்பு மேடை நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது. இன்று தந்த அந்த வரவேற்பு, உற்சாகம், அதனை நாளையும் தந்து பெருந்திரளாக பக்தர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஹரிங்டன் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயத்தின் முன்றலில் இன்னும் 5 நிமிடங்களில் வான வேடிக்கை வெடிக்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அனைவரும் இங்கிருந்தும் பார்க்கலாம், அருகில் சென்றும் பார்க்கலாம். அந்த நிகழ்வையும் கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். 10/2/2025 திங்கட்கிழமை, அதாவது நாளை காலை 6 மணிக்கு கும்பாபிஷேக நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. மிக முக்கியமான இந்த நிகழ்விலே அனைவரும் கலந்து அருளை பெற்றுக் கொள்ளும்படி வேண்டிக் கொள்கின்றோம். அதே போல காலை 6:15 மணிக்கு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவர்களுடைய திருக்கோயில் கதவு திறக்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து காலை 9 மணிக்கு மகா கும்பாபிஷேகம் சிவானந்த நலன்புரி நிலையத்தினுடைய திறப்பு விழா இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்வுகளிலே தவறாது கலந்து கொள்ளும்படி அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இத்துடன் இந்த நிகழ்வு நிறைவு பெறுகின்றது. பெருமக்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு வேண்டுகோள்: தங்களின் உடைமைகள், நகைகள் மற்றும் பெருமதிமிக்க பொருட்களை மிக கவனமாக பாதுகாத்துக் கொள்வது உங்களின் கடமையாகும். எனவே உங்களுடைய பெருமதிமிக்க பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்ள என்று கேட்கப்படுகின்றீர்கள். இந்த ஒரு நல்ல சந்தோஷமான சூழ்நிலையிலே உங்களது உடைமைகளை காணாமல் செய்து கொண்டால் அது உங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தரும் நிகழ்வாக அமைந்துவிடும். எனவே உங்களுடைய பெருமதியான விலை உயர்ந்த நகைகள், பர்ஸ் மற்றும் உங்களுடைய கையடக்க தொலைபேசி போன்ற பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். හෙට උදෑසන නැවතත් 7ට කුම්භාභිෂේකම් ආරම්භ වෙනවා. ඒ වගේම
විශාල ජනතාවක් සිටින බැවින් ඔබගේ වටිනා දේවල් පර්ස් එක මුදල් රත්තරන් ආභරණ ජංගම දුරකථන ආදී පරිස්සම් කර තබා ගන්නා ලෙස කාරුණිකව ඉල්ලා සිටිනවා. ස්තුතියි. you